ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எப்போவுமே யூனிக் பிஸ்னஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் பார்க்குற புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த பிஸ்னஸ்க்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யலாம். அதே சமயம் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு தக்கவும் நீங்கள் செய்யலாம். நல்ல ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அதில் உங்களுக்கு வருமானம் பத்தாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா செய்யலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அது செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மந்த்லி 50,000க்கு மேலேயே நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கூடவே சேர்த்து இந்த பிஸ்னஸையும் பண்ணி அடிஷ்னல் வருமானம் நீங்கள் பெறலாம். உங்கள் வீட்டில் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும், தாராளமாக இந்த பிஸ்னஸை செய்யலாங்க. சரி, போதும் சீக்கிரமாக விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இதோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸ் பிஸ்னஸ். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நான் என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல. அதாவது நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, முளைக்கட்டிய பயிர் வகைகள். எல்லா வீட்லேயும் அம்மாக்கள் செஞ்சு கொடுப்பாங்க. முளைக்கட்டி பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இதை மாதிரி தானியங்களை எல்லாம் முளைக்கட்டி ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. தானியங்களை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு டவலில் கட்டி மூட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது ஜெர்மினேட் ஆகி ஒரு சின்ன முளை மாதிரி வந்திருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு ராவாவும் நம்ம சாப்பிடலாம், அல்லது பாயில் பண்ணி சுண்டலாகவும் நம்ம சாப்பிடலாம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தான் ஸ்ப்ரவுட்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு ரகம். வளர்ந்த கீரைகள், செடிகள்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ரகம். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு கேட்டகரி. ஸ்ப்ரவுட்டை கொஞ்சம் கூட வளர விட்டு ஒரு செடி போல், அதாவது ஒரு 1 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் அந்த வேரை மட்டும் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்டெம்மோட சேர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துடணும். 7 நாள் அல்ல மிஞ்சி போனால் ஒரு 10 நாளைக்குள்ளே. அதுக்கு மேலே அதை வளர விட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் சாப்பிடும்போது வளர்ந்த கீரைகளை நீங்கள் சாப்பிட்றத விட 5 மடங்கு சத்து இந்த மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குது. அதே போல் முளைக்கட்டிய பயிர்களை விட அதிகமான சத்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோ கீரையில் கிடைக்கிற சத்தை காட்டியும் 20 கிராம் மைக்ரோ கிரீன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதுக்கு இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இது சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க, உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மைக்ரோ கிரீன்ஸை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க. அதனால இது ஒரு போட்டி இல்லாத தொழில். சில வீடுகளில் சின்னதாக சிம்பிளாக அவங்க வீட்டுக்குள்ளே சின்ன 4 செல்ஃப் இருந்தால் போதும், அதில் கூட வளர்க்குறாங்க. அவங்க வீட்டு தேவைக்காக வளர்க்குறாங்க. ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், அதில் செல்ஃப் மாதிரி பண்ணி அதில் நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட மொட்டை மாடி இருந்தால் போதும், மொட்டை மாடியில் சன்லைட் அதிகமாக படாமல் அந்த கிரீன் கலர் நெட் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு நீங்கள் அதை செய்யலாம். இதுக்கு சன்லைட்டும் தேவை. ஆனால் சில பயிர்கள் ரொம்ப சன்லைட் அதிகமாக இருக்கும்போது கருகி போயிடும். சில பயிர்கள் ரொம்ப அதிகமாக வெயில் பட்டுச்சுன்னா வராது. அதனால நம்ம அதையும் கவனிச்சுக்கணும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ் விதைகள் வேணும், சீடு. அதாவது கெமிக்கல் கோட்டிங், மரபணு மாற்றப்பட்ட விதை அப்படிலாம் இல்லாமல் நான் GM சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஆர்கானிக் சீடு. இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கணும். அடுத்தது தேவைப்படுறது மைக்ரோ கிரீன் ட்ரே. சாதாரண பிளாஸ்டிக் ட்ரே அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபுட் ஐட்டம், நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதுனால இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம வாட்டர் பாட்டில்லாம் செஞ்சுருப்பாங்களா கொஞ்சம் திக்னஸ்ஸாக, அந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் உடம்புக்கு தீங்கு விளைவிக்காதது, அதை மாதிரி உள்ளதில் தான் இது செஞ்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கணும். இதுவுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அதில் போடுறதுக்கு வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், அதை மாதிரி உள்ள ஐட்டம் வாங்கிக்கணும். அல்லது கோகோ பீட்டு, இப்படி நம்ம அதுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே. அடுத்து நீங்கள் இந்த ட்ரே எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்ட் மாதிரி தேவைப்படும், அதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். இதில் மைக்ரோ கிரீன் சீடு என்ன போடலாம் அப்படின்னு நீங்கள் முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 50க்கு மேலேயே உங்களுக்கு சீட் வகைகள் இருக்குது. என்னன்னாலும் போடலாம். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, வெந்தயம், வீட், ப்ரக்கோலி, இப்படி எதுனாலும் நீங்கள் இதில் போடலாம். உங்கள் கஸ்டமர் எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் என்ன ரேட்டில் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
100 கிராம் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து 200 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அப்ப 1 கிலோ வந்து 2000 ரூபாய் கிட்ட வருது. உங்கள்ட்ட இடம் தாராளமா இருக்கு, ஒரு 100 ட்ரே போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி ஒரு 50,000ல இருந்து 60,000 வரைக்கும் ஷேரா சம்பாதிக்கலாம். இதோட மார்க்கெட்டிங் நம்ம யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதை டார்கெட் பண்ணி தான் நம்ம அதிகமாக செய்யணும். ஏன்னா அவங்க தான் இட்டாலியன் ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு இதுலலாம் அதிகமாக சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மு, யோகா சென்டர், ஃபிட்னஸ் சென்டர் இதை மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் இதை மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். ஒரு நபர் டெய்லி ஒரு 20 கிராம் மைக்ரோ கிரீன்ஸ் டெய்லி சாப்பிட்டு வந்தால் அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. தேவையான விட்டமின்ஸ், ஃபைபர், மினரல்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கிறதுனால இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் செய்யும் போது கொஞ்சம் கம்மியான இதிலே செய்யுங்க. உங்களுக்கு பிக்கப் ஆயிட்டு அப்படின்னா நீங்க பெரிய அளவில் செய்யுங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாக்குது, கேன்சர் வராமல் பாதுகாக்குது, பிளட்ல குளுக்கோஸ் லெவலை சீராக வச்சிருக்கு. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் அதனால தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இதை ராவா சாப்பிட்டா தான் அதோட நியூட்ரிஷன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். நம்ம தானியங்கள் எல்லாம் முளைக்கட்ட வைப்போம்ல, அதே மெத்தடு தான். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் சீடுகளை தண்ணியில் ஊற வைக்கணும். ஊறின பிறகு அதை எடுத்து ஒரு ஈர டவலில் கட்டி வைக்கணும். கட்டி வச்சிங்கன்னா அதில் லைட்டாக முளை வரும். அதை நீங்கள் வெர்மி கம்போஸ், அந்த ட்ரேயில் வெர்மி கம்போஸ் ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் அந்த முளை வந்த சீடுகளை பரவலாக தூவி விடணும். தூவி விட்டுட்டு நீங்கள் ஒரு வாரத்தில் லைட்டாக ஸ்ப்ரே மட்டும், தண்ணி ஸ்ப்ரே மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். அந்த ட்ரே எடுத்து அப்பப்போ நீங்கள் லைட்டாக சன்லைட்டில் காட்டிட்டு நீங்கள் வைக்கணும். ஏன்னா எல்லா செடிகளுமே வளர்கிறதுக்கு சூரிய ஒளி தேவைப்படும்ல, அதனால இதுவுமே கொஞ்சம் ட்ரே நீங்கள் சன்லைட்டில் காட்டிட்டு வச்சிங்கன்னா பயிர் நல்லா செழிப்பாக வளரும். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டைம் உண்டு. ஒரு 7 நாள், 10 நாள், 15 நாள் அதுக்குள்ளே நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஹார்வெஸ்ட் பண்ண உடனே ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, சில்லரில் வைக்கலாம் அல்லது ஏசியில் வைக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நீங்கள் சில்லரில், ஏசியில் இப்படி வைக்கலாம். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதை எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் வந்து நல்ல நீட்டாக மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்ல நீட்டாக பேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக உள்ள கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் ஒரு 100 கிராம் 200 கிராம் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 5,000 இருந்தாலே போதும். சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் ஆகும். ஏதாவது வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.